பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது த ஹியூமன் சைக்கிள் சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். போன செஷன்ல பேராகிராஃப் 5 பார்த்தோம். and 5 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். சிவிலைசேஷன் பற்றி பகவான் பேசும்பொழுது எது குறித்து அதிக முக்கியத்துவம் தருகின்றார் என்றால், மனிதனுடைய அந்த மனோமய அம்சத்திற்கு தான். மனோமய அம்சம் நன்கு எல்லா விதத்திலும் வளர்ந்திருக்கும் பொழுது அங்கு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி மேலோங்கி இருப்பதை காணலாம். இதுல அப்படி இருக்கும்போது எது ஒரு மனிதனுடைய இந்த மனிதனுடைய மனதை வழிநடத்தும் மனதிற்குள்ளே எது ஒரு வழிநடத்தும் ஒரு அம்சமாக இருக்கலாம் என்றால், அவனுடைய மனதை தாண்டி ஏதோ ஒன்று, நோ டவுட், மனம், புத்தி இவையெல்லாம் மனிதனுக்கு உதவுகின்றன. ஆனால் மனதை தாண்டி ஏதோ ஒரு ஒளி மனதின் மூலமாக செயல்படுகின்றது. இதுல எது சில சமயம் தடையாக இருக்கின்றது என்றால், அந்த ஒளியினுடைய செயல்பாட்டுக்கு அவனுடைய அறிவு தடையாக இருக்கின்ற, அவனுடைய அறிவு இன்டெலிஜென்ஸ் தடையாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். என்ன காரணம் என்றால், அவனுடைய ரீசன் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகின்றது. அவனுடைய அறிவை சார்ந்து இயக்கும் சங்கல்பம் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய ஜீவனுள் ஏற்படும் பல்வேறு பாகங்களுக்குள் ஏற்படும் முரண்பாடுகளை அது திறமையாக கையாள முடிவது இல்லை. இருந்தாலும், இவ்வளவு குறைகள் இருந்தாலும் மனிதன் இந்த தன்னுடைய மனம் சார்ந்த வாழ்வு, அவனுடைய கலாச்சாரம் குறித்த எண்ணம், இவை குறித்தெல்லாம் ஏதோ ஒன்றை மனிதன் உருவாக்கி வைத்துள்ளான். இது குறித்தெல்லாம் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன என்றால், ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு இருக்கின்றன. எல்லாமே கான்ஃபிளிக்டிங்கா இருக்கின்றது. இந்த கான்ஃபிளிக்டிங் நோஷன்ஸ், முரண்பட்ட எண்ணங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன என்றால், அவனுடைய இயல்பு எப்படி இருக்கின்றது என்றால், அவனுடைய இயல்பு பல்வேறு
அம்சங்களின் மூலம் ஒரு பிரிவுபட்ட அமைப்பாக அவனுடைய இயல்பு இருக்கின்றது. இந்த பிரிவுபட்ட அம்சங்களை கொண்ட தன்னுடைய இயல்பு, அதனுடைய தீர்மானத்தின்படிதான் அவன் தன்னுடைய கலாச்சாரம், மனம் சார்ந்த வாழ்வு, இது குறித்த எண்ணங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றன என்றால், பிரிவினைக்குட்பட்ட அவனுடைய இயல்பு, அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. இந்த கருத்தை நாம் பார்த்தோம். இன்னொரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார். மனிதனுடைய அந்த புத்தி, அறிவு என்பது முழுவதுமாக ஒரு ரேஷனல் இன்டெலெக்ட், அவனுடைய ரேஷனல் வில், அதாவது வெறும் பகுத்தறிவை சார்ந்த புத்தியோ பகுத்தறிவை சார்ந்த சங்கல்பமாகவும் இருப்பது இல்லை என்பதையும் பார்த்தோம். இந்த சமயத்தில் தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏதோ ஒன்று இவையெல்லாம் விட ஆழமான ஒன்று, ஒரு இன்ட்யூட்டிவ் எலிமெண்ட் வந்து அவனுடைய மனதினுடைய செயல்பாடுகளுக்குள் நுழைவதை நாம் காண்கின்றோம். அது எப்படி என்றால், அதனுடைய செயல்பாடு ஒரு மனதினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு வெளிச்சம் ஊட்டுவது போல இருப்பதை காண்கின்றோம். அது அறிவுக்கு உட்பட்டு செயல்பட்டாலும் அறிவை கடந்த ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தார்மீக சிந்தனைகள், கலைநயம், இவை எல்லாற்றையுமே, அவனுடைய உணர்ச்சிகள், இவை எல்லாற்றையுமே இந்த இது இது ஒளி ஊட்டுகின்றது. இந்த இன்ட்யூட்டிவ் எலிமெண்ட் என்ன செய்கின்றது? ஒரு ஒளி ஊட்டுகின்றது என்பதையும் பார்த்தோம். இது மனிதனை பொறுத்த வரைக்கும், மனிதனுடைய மனத்தை பொறுத்த வரைக்கும், அவனுடைய வழக்கத்திற்கு மாறாக காணப்படும் ஒரு ஒளியை போன்று, ஒரு உண்மையை போன்று காணப்படுகின்றது. அவன் அறிந்த அந்த ஞானம், உண்மை எல்லாமே அவனுடைய இந்த ரீசன், சயின்ஸ், இதை நம்பித்தான் இருக்கின்றது. ஆனால் இவைகளை கடந்த ஒன்றாக இருக்கின்றது. அது எது சரியோ என்று மனம் நினைக்கின்றதோ அதைவிட மேலான ஒரு அமைப்பை அது தருகின்றது. அதே போல எது அழகு என்று மனம் நினைக்கின்றதோ அதைவிட ஒரு மேலாக அழகை அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அதே போல எது மகிழ்ச்சி என்று அவன் நினைக்கின்றானோ இதைவிட ஒரு மேலான மகிழ்ச்சியை அவனுக்கு ஒளியூட்டி காண்பிக்கின்றது. இந்த இன்ட்யூட்டிவ் லைட், ஒரு உள்ளுணர்வை சார்ந்த ஒளி அவனுக்கு எதை காட்டுகின்றது என்றால், ஒரு தெய்வீக வாழ்வுக்கான ஒரு சாத்தியக்கூற்றை அவனுக்கு காட்டுகின்றது. அது மனிதனுடைய மனதில் செயல்படும் பொழுது ஒரு பகுதியாகத்தான் செயல்படுகின்றது. ஏனென்றால் மனதினுடைய குறுக்கீட்டின் காரணமாக ஒரு குழப்பமுற்ற நிலையிலும் அதனுடைய வழிநடத்தலை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையிலும் தான் செயல்படுகின்றது. ஏனென்றால் மனிதனுடைய மனத்தினுடைய குறுக்கீடு காரணமாக அவ்வாறு செயல்படுகின்றது. இது உருமாறிய நிலையில் எவ்வாறு கையாளப்படுகின்றது என்றால், மதம் சார்ந்த ஒரு பண்படாத ஒரு
ஒரு பண்படாத நிலையில் பண்படாத செயல்பாடுகள், ரிச்சுவல்ஸ், இவைகளின் மூலமாக அது செயல்படுகின்றது. இது மனிதனுடைய லோவர் லெவல்ல அது எவ்வாறு கையாளப்படுகின்றது என்றால், அந்த ஒளி ஒரு உன்னதமான ஒளி. ஆனால் அது தவறாக கையாளும் பொழுது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்றால், ஒரு மதம் சார்ந்த ஒரு ரிச்சுவல்ஸ், க்ரூட் ரிச்சுவல்ஸ், ஒரு வல்காரிட்டி ஆஃப் கன்வென்ஷனல் ரிலிஜன்ஸ் என்று கூறுகின்றார் பகவான். மரபு வழி சார்ந்து இயங்கும் மதங்களினுடைய ஒரு பண்படாத தன்மையின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? அந்த ஒளி நன்றா அதனுடைய உன்னதமான ஒரு அம்சத்தை கொண்டிருந்தாலும் கீழ்நிலையில் அது வெளிப்படும் பொழுது மனதினுடைய குறுக்கீட்டால் அது கொச்சைப்படுத்தப்படுகின்றது, தவறாக கையாளப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கருத்தெல்லாம் பார்த்தோம். இந்த கருத்தெல்லாம் இறுதியில் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மனிதனுடைய அறிவு என்பது செயல்பட்டாலும், மனிதனுடைய அறிவு என்னதான் ஒரு உச்சகட்டத்தில் செயல்பட்டாலும், அவன் அமைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே அவனுடைய பிரிவுபட்ட இயல்பை ஒட்டித்தான் அமைக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு அடிப்படை கருத்துடன் பகவான் பேராகிராஃப் 4 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நம்ம இப்போ பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் 6 and 7 நம்ம உள்ள போகலாம். ஐம் சாரி ஒரு நிமிஷம். Paragraph 5 and 6 போனோம். 5 and 6. Yes, sir. The Human Cycle, Chapter 9, Civilization and Culture, Paragraph 5. This very complexity of his mental being, with the absence of any one principle which can safely dominate the others, the absence of any sure and certain light which can guide and fix in their vacillations the reason and the intelligent will, is man's great embarrassment and stumbling block. All the hostile distinctions, oppositions, antagonisms, struggles, conversions, reversions, perversions of his mentality, all the chaotic war of ideas and impulses and tendencies which perplex his efforts, have arisen from the natural misunderstanding and conflicting claims of his many members. His reason is a judge who gives conflicting verdicts and is bribed and influenced by the suitors. His intelligent will is an administrator harassed by the conflicts of the different estates of his realm and by the sense of his own partiality and final incompetence. Still, in the midst of it, all he has formed certain large ideas of culture and the mental life, and his conflicting notions about them follow certain definite lines determined by the divisions of his nature and shaped into a general system of curves by his many attempts
to arrive either at an exclusive standard or an integral harmony. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Salient points. The very complexity of his mind, with the absence of any one principle, any sure and certain light which can guide the vacillating reason and intelligence, is the man's greatest stumbling block. All the hostile oppositions, perversions of his mentality, all the chaotic war of ideas and impulses which confuse his efforts, have arisen from the natural misunderstanding and conflicting claims of his different parts of his being. His reason is a biased judge who gives conflicting verdicts. His intelligent will is a partial and incompetent administrator who is harassed by the conflicts of the different realms under his province. Still, in the midst of all he has formed certain large ideas of culture and mental life. His conflicting notions about them follow certain definite lines determined by the divisions of his nature. They are shaped into a general system to arrive at an exclusive standard or an integral harmony. Thank you, sir. Thank you. மனிதனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய மைண்ட். விலங்குகளை விட நாம் இந்த விதத்துல சுப்பீரியரா இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா நம்மால சிந்திக்க முடிகின்றது. we are mental beings. இது என்ன இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் மைண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட வந்த உடனேயே நம்ம ஒரு எளிய ஒரு அமைப்பாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சிக்கலான அமைப்பாக நாம் மாறிவிடுகின்றோம். அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். எல்லாமே அதோடைய ஃபங்க்ஷனிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பயாலஜிக்கல் ஓரியன்ட். அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அது மைண்ட் இப்போ ருடிமெண்ட்ரி ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அனிமல்ஸ் கிட்ட. அதனால அதனுடைய விலங்குகள் அப்படிங்கிற ஒரு ஜீவன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கவர்னிங் ஃபேக்டர் தாங்க. ஒரு எளிமையான ஒன்று தான் அதை வழி நடத்துகின்றது. ஆனால் நம்ம சுப்பீரியர் அப்படின்னு சொல்றோம். we are superior to animals ன்னு சொல்றோம். இதுல என்ன சிக்கல் ஆயிடுதுன்னா, எதனால நம்ம சுப்பீரியரா இருக்கிறோமோ அதனாலேயே நமக்கு நம்மளுடைய செயல்பாடு ஒரு சிக்கலான அமைப்பாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் வெரி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹிஸ் மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். அது அப்படிதான் இருக்கும். அன்லெஸ் நம்ம இது ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ். நம்ம எவ்வளவோ சாதிக்கிறோம் அதனால மைண்டினுடைய அந்த ரீசன் இன்டெலிஜென்ஸ்னால எவ்வளவோ சாதிக்கிறோம். இருந்தாலும் we are very complex. ஏன் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, ஏதோ ஒரு பொதுவான விதி, ஒரு சரியான விதி. ரங்கராஜன் சார் உங்க மைக் மியூட் பண்ணிங்க சார். தேங்க்யூ. ஒரு பொதுவான விதி, ஒரு கைடிங் பிரின்சிபிள் நம்மளுடைய மனதினுடைய செயல்பாட்டையும் சரி, நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களையும் வழி நடத்துகின்றதா அப்படின்னு நாம கேட்டுக்கொண்டால் நாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு கைடிங் பிரின்சிபிள் இருக்கா,
நம்மளுடைய ஃபங்க்ஷனிங்க்கு வந்து ஒரு கைடிங் பிரின்சிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஒரு உறுதியாக நம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி நமக்கு உதவுகின்றதா என்றால் கிடையாது, அதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ரீசன் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? நம்மளுடைய ரீசனா இருக்கட்டும், நம்மளுடைய புத்தியை சார்ந்து செயல்படும் சங்கல்பமாக இருக்கட்டும், எப்படி செயல்படுகின்றது? ஒரு சமயத்துல ஒரு கணத்துல வந்து ஒன்றை தீர்மானிக்கின்றது, அடுத்த கணத்துல வேறொன்றை தீர்மானிக்கின்றது. ஒரு கணத்துல ஒன்றை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு உந்துதல் ஏற்படுகின்றது, வேறொரு கணத்தில் வேறொன்றை செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்படுகின்றது. ஸோ இதுல என்ன நடைபெறுகின்றது? எப்பொழுதும் ஒரு ஊசலாட்டத்துல தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கு. வேக்சிலேஷன்ஸ் அப்படிங்கிறார். இப்படிதான் நம்ம மைண்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட் வருது. அப்படிங்கிற எம்பாரஸ்மெண்ட் தர்ம சங்கடமான நிலையில உருவாக்குது மனிதனை. தர்ம சங்கடமான நிலையை உருவாக்குவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய தடைக்கல்லாக அவனுடைய ஒரு சிக்கலான மனிதனுடைய செயல்பாடு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் வந்து இப்படி சொன்னா கூட அதோடைய பாசிட்டிவ் எதுவும் சொல்லுவார். திஸ் இஸ் எ ரியாலிட்டி, நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஒரு மனிதனும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இதுல இப்படிப்பட்ட மனிதனுடைய மனதினுடைய செயல்பாட்டுல என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஹாஸ்டைல் டிஸ்டிங்ஷன்ஸ் அப்படிங்கிறாரு. யூனிஃபார்மா ஹோமோஜினியஸா நம்மளுடைய மனம் செயல்படலை, பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட அமைப்பாக இருக்கின்றது. அந்த பல்வேறு வேறுபாடுகளும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றை ஒன்று எதிர்ப்பதாக இருக்கின்றது. என்னுடைய மனதிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று செய்ய சொல்லுது, இன்னொரு பாட்டு அது வேணாம் அப்படிங்குது. ஹாஸ்டைல் டிஸ்டிங்ஷன்ஸ் அப்படிங்கிறது, அப்போசிஷன்ஸ், ஆன்டகனிசம்ஸ், இதெல்லாம் ஏற்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதனுடைய போராட்டம் அப்படின்னே நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய மனதினுள் ஏற்படும் போராட்டம் அப்படிதான் நம்மளே சொல்றோம். அப்போசிஷன்ஸ், ஆன்டகனிசம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், கன்வர்ஷன்ஸ், ரிவர்ஷன்ஸ். கன்வர்ஷன்ஸ்னா ஒரு விஷயம் இருக்கு, அதை தலைகீழ மாத்துறது. அப்போ ஒரு முடிவை எடுத்து திருப்பி பழைய முடிவுக்கு திரும்புறது ரிவர்ஷன்ஸ். பர்வர்ஷன்ஸ், ஒழுங்கா இருக்கக்கூடியது வந்து உருமாறிய நிலையில பார்ப்பது. இதெல்லாம் நம்மளுடைய மைண்டினுடைய செயல்பாட்டாக இருக்கின்றது. All the hostile distinctions, oppositions, antagonisms, struggles, conversions, reversions, perversions of his mentality அப்படிங்கிற. அப்புறம் நம்மளுடைய மனதில் தோன்றிய எண்ணங்களாக இருக்கட்டும் சரி, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி என்று தோன்றுகின்ற அந்த உந்துதல்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஒரு கயாட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறார். கயாட்டிக்னா ஒழுங்கீனமான நிலையில் இருக்கின்றது. ஒரு ஒழுங்கு ஆர்கனைஸ்டா இல்லை, எல்லாமே கயாட்டிக்கா இருக்கு. ஐடியாஸ் அண்ட் இம்பல்சஸ் ஒரு மனிதனுடைய மனதில் கயாட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறார். இது அவனுடைய முயற்சியை வந்து முயற்சிக்கு மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றது அப்படிங்கிறார். which perplex his efforts அப்படிங்கிறார். இது எதனால ஏற்படுகின்றது எப்படின்னா மனிதன் வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் பீயிங் கிடையாது. மனிதனுடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் he is not a homogeneous being. அவங்ககிட்ட பாடி இருக்கு, உடல் இருக்கு, உடல்ல வெவ்வேறு அமைப்புகள் இருக்கு. பிராணமயம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. லோவர் வைட்டல், ஹையர் வைட்டல், அதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனிங்ஸ் இருக்கு. தென் மைண்ட் இருக்கு. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு பகுதிக்கு இன்னொரு பகுதிக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறாரு.
என்னுடைய பிராணமயம் என்ன நினைக்கின்றது என்பதை என்னுடைய மனம் புரிந்து கொள்ள மாட்டேன், புரிந்து கொள்ள மறுக்கின்றது. என்னுடைய உடல் என்ன செய்ய, உடலினுடைய நிலைமை பற்றி என்னுடைய பிராணமயம் புரிந்து கொள்ள மறுக்கின்றது. ஒன்றுடன் ஒன்று கான்ஃபிளிக்ட், அது முரண்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறார். அண்ட் கான்ஃபிளிக்டிங் கிளைம்ஸ் ஆஃப் இஸ் மெனி மெம்பர்ஸ். என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய ஜீவனினுடைய பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி சாவித்திரியில கூட ஒரு அழகான வரி நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். ஹிஸ் ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் மெம்பர்ஸ் ஆர் அட் வார் அப்படின்னு வரும். ஹிஸ் ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் மெம்பர்ஸ் ஆர் அட் வார். ஏன்னா என்கிட்ட இருக்கிற உயர்ந்த ஆன்மா வந்து எப்பொழுதுமே உயர்வான விஷயத்தை நோக்கி தான் போகணும்னு சொல்லுது. ஆனா என்னுடைய மற்ற பாகங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ எப்பொழுதுமே என்னுடைய ஆன்மனுக்கும் என்னுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்களுக்கும் ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கருத்தை தான் பகவான் இங்க கோருகின்றார். அவனுடைய மனிதனுடைய அறிவு எப்படி செயல்படுகின்றது என்று கூறுகின்றார். அறிவு வந்து இதுதான் சரின்னு இந்த சமயத்துல சொல்லும், நாளைக்கு வேறொன்றை சரி என்று சொல்லும். அதுதான் சொல்றார், his reason is a judge who gives conflicting verdicts அப்படிங்கிறார். அப்புறம் ரொம்ப அற்புதமா அதை பகவான் வந்து அவருடைய பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்ல வர்ணிக்கின்றார். அண்ட் இஸ் bribed and influenced by the suitors அப்படிங்கிறார். என்னுடைய ரீசன் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கும். அதனால்தான் சொல்றாரு, ரீசன் வந்து எப்பொழுதுமே ட்ரூத்தை பத்தி செயல்படாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு சொல்லும். அதனால்தான் சொல்றாரு, இஸ் பிரைப்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சூட்டர்ஸ் அப்படின்னு பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, புத்தியை ஒட்டி செயல்படும் சங்கல்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, இஸ் இன்டெலிஜென்ட் வில். இந்த லாங்குவேஜை படிக்கிறதுக்காகவே நம்ம இதை படிக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு மொழியில பகவான் விளக்குகின்றார். இஸ் இன்டெலிஜென்ட் வில் இஸ் an administrator harassed by the conflicts of the different estates of his realm and by the sense of his own partiality and final incompetence அப்படிங்கிறார். இப்ப நம்ம புத்தி எடுத்துக்கலாம். புத்தி வந்து ஒரு நிர்வாகி போல செயல்படுகின்றது. ஒரு நிர்வாகி. அந்த நிர்வாகி எப்படின்னா, அலைக்கழிக்கப்படும் ஒரு நிர்வாகியா இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை, எங்கும் அங்கும் வந்து அலைக்கழிக்கப்படுகின்றார். ஹாரஸ்ட். எவைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றார் அப்படின்னா, பை த கான்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் எஸ்டேட்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெல்ம் அப்படிங்கிறார். என்னுடைய புத்தி இருக்கு, அது கீழே பல்வேறு பிரதேசங்கள் அதனுடைய ராஜ்யத்துல இருக்கு. அதுல ஒவ்வொரு பிரதேசமும் வந்து ஒவ்வொரு கோரிக்கையை அவன்கிட்ட வைக்குது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறான், அட்மினிஸ்ட்ரேட்டர் கீழே எவ்வளவோ பல்வேறு அமைப்புகள் இருக்கு, பல்வேறு பிரதேசங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் ஒரு முரண்பட்ட கோரிக்கைகளை வச்சா அவர் அலைக்கழிக்கப்படுவார் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ட் வில் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். பை த கான்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எஸ்டேட்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெல்ம் and by the sense of his own partiality and final incompetence. நம்ம புத்தி வந்து எப்படி செயல்படுகின்றது? எது சரியோ அப்படி செயல்படுறது கிடையாது, பார்ஷியலா செயல்படுது. அந்த சமயத்துக்கு எனக்கு எது சூட் ஆகுதோ அதுதான் நான் எடுத்துப்பேன். பார்ஷியலா செயல்படுது. இறுதியா ஒரு இன்கம்பீட்டன்ஸ் அண்ட் ஃபைனல் இன்கம்பீட்டன்ஸ். இன்கம்பீட்டன்ஸ் என்ன அர்த்தம்? சற்றும் திறமையில்லாத நிலையில் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இருந்தாலும் அதான் பகவானினுடைய ஒரு பாசிட்டிவா என்ன சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலும் கூட மனுஷன் வந்து நிறைய எண்ணங்களை உருவாக்குகின்றான். he is creating so many systems இல்லையா? இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறாம இல்லை, வளர்ச்சி அடையாம இல்லை. கலாச்சாரம் குறித்து சில பிராட் ஐடியாஸை நம்ம வந்து உருவாக்கி உள்ளோம். மனம் சார்ந்த வாழ்வு அது குறித்து சில பிராட் ஐடியாஸ், ஒரு பொதுவான எண்ணங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். இது குறித்த நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? நோ டவுட் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு இருக்கின்றன.
ஆனால் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த முரண்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன என்றால், என்னுடைய இயல்பு ஒரு ஒரு ஹோமோஜீனஸா இல்லை, ஒரு யூனிஃபார்மா இல்லை. என்னுடைய இயல்பிலே பார்த்தோம் அப்படின்னா பிரிவுபட்ட நிலையில தான் என்னுடைய இயல்பு இருக்கு. மனுஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவனுடைய ஜீவனுடைய ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு திசைகள்ல அவனை பிடிச்சி இழுக்குது. அதுதான் அவனோட மனிதனுடைய இயல்பு. பல்வேறு திசைகளில் அவனுடைய ஜீவனுடைய வெவ்வேறு பகுதிகள் அவனை இழுக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் நானும் என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மனம் சார்ந்த வாழ்வு குறித்த எண்ணங்கள் இதன் அடிப்படையில் தான் அமைக்கப்படுகின்றன. ஒரு ஹோமோஜீனஸ் அமைப்பு அதன் அடிப்படையில் அமைக்கப்படுவது இல்லை. ஒரு பிரிவுபட்ட அமைப்பின் வழியாக இவைகளும் அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். And shaped into a general system of curves by his many attempts to arrive. இதனால இப்படிலாம் பண்ணி என்ன பண்றோம், ஒரு காமன் ஸ்டாண்டர்டை ஒன்று அரைவ் பண்றோம். இதுதான் இப்படிதான் இருக்கணும், என்னோட கல்ச்சர்னா இப்படி இருக்கணும், வாழ்வுனா இப்படிதான் இருக்கணுங்கிறத அரைவ் பண்றோம். இதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. அதுதான் பகவான் சொல்றார். இதெல்லாம் ஏதோ ஒரு மனிதன் அமைக்கின்றான், இருந்தாலும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இதை வைத்துக்கொண்டு, மனம் என்கின்ற செயல்பாட்டினை வைத்துக்கொண்டு, ஒரு பிரிவுபட்ட அமைப்பை வைத்துக்கொண்டு, ஜீவனை வைத்துக்கொண்டு அவன் இதை ஒரு வழியாக ஒரு கலாச்சாரம், மனம் சார்ந்த வாழ்வு, இவைகளை அவன் அமைக்கின்றான் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 6. We have first the distinction between civilization and barbarism. In its ordinary, popular sense, civilization means the state of civil society, governed, policed, organized, educated, possessed of knowledge and appliances, as opposed to that which has not or is not supposed to have these advantages. In a certain sense, the Red Indian, the Basuto, the Fiji Islander had their civilization. They possessed a rigorously, if simply organized society, a social law, some ethical ideas, a religion, a kind of training, a good many virtues, in some of which it is said civilization is sadly lacking. But we are agreed to call them savages and barbarians. Mainly, it seems, because of their crude and limited knowledge, the primitive rudeness of their appliances, and the bare simplicity of their social organization. In the more developed states of society, we have such epithets as semi-civilized and semi-barbarous, which are applied by different types of civilization to each other. The one which is for a time dominant and physically successful has naturally the loudest and most self-confident say in the matter. Thank you. Adigit Master? Yes, madam. Salient points. In its ordinary and popular sense, civilization means the state of civil society, governed, organized, educated, possessed of knowledge and application. The Red Indian, the Basuto, indigenous tribe of South Africa, the Fiji Islander, possessed a simply organized society, a social law, some ethical ideas, a good many virtues, in some of which civilization is lacking. But we call them barbarians because of their crude and limited knowledge and the primitive rudeness. In the more developed states of society,
The dominant ones describe the less dominant ones as semi-civilized and semi-barbarous. Thank you, sir. Thank you. நாகரிகம் வளர்ச்சி அடையாதவர்களை அவ்வாறு காணப்படுபவர்கள் உண்மையிலேயே நாகரிகம் இல்லையா, வளர்ச்சி அடையலையா, இல்லை வளர்ச்சி அடைந்து இருந்ததா என்பது வேற விஷயம். ஆனால் அவ்வாறு காணப்படுபவர்கள் சூப்பர்ஃபிஷியலா பார்க்கறதுக்கு நாகரிகம் இல்லாதவர்கள் போல காணப்படுபவர்கள். ஸோ 2 டிஸ்டிங்ஷன் பண்ணோம். ஒன்று நாகரிகம், இரண்டாவது நாகரிகம் மற்ற நிலை, சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறார். இப்படித்தான் மனிதன் தன்னுடைய சமுதாயத்தை வேறுபடுத்தி பார்த்தான். சிவிலைசேஷன், நாகரிகம் அப்படின்னா பொதுவாக எதன் அடிப்படையில் இது கருதப்படுகின்றது என்றால், எந்த சமுதாயம் சிறப்பாக வழிநடத்தப்படுகின்றதோ, கண்காணிக்கப்படுகின்றதோ, ஒழுங்கமைக்கப்படுகின்றதோ, கல்வி அறிவில் சிறந்து விளங்கப்படுகின்றதோ, அறிவு அதன் சார்ந்த செயல்பாடுகள் நன்றாக அமைந்துள்ளனவோ, இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படிங்கிறோம். இதற்கு எதிரான நிலை, இவைகளெல்லாம் காணப்படாத நிலைகள் உள்ள அமைப்பை நம்ம என்ன சொல்கின்றோம்? பார்பரிக் சொசைட்டி அப்படிங்கிறோம். வளர்ச்சி அடையாத சொசைட்டிஸ் நம்ம எவ்வாறு அழைக்கின்றோம் என்றால் பார்பாரிக் சொசைட்டிஸ் என்று கூறப்படுகின்றோம். இவையெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இது என்ன வேடிக்கை அப்படின்னா, இதன் அடிப்படையில் தான் இந்த காலனி ஆதிக்கம், காலனைசேஷன் இந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்றது, உலகெங்கும் நடைபெற்றது. அமெரிக்கன் நேட்டிவ்ஸ் யார் அப்படின்னா ரெட் இண்டியன்ஸ். அதே போல சவுத் ஆப்பிரிக்கன் நேட்டிவ்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா த பசுட்டோ. அதே போல ஃபிஜி ஐலண்ட்ஸ்லயும் இந்த நேட்டிவ்ஸ் காணப்படுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வழக்கமான யார்ட் ஸ்டிக்ல இவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க. வழக்கமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெல் கவர்ன்ட், வெல் போலீஸ்ட், ஆர்கனைஸ்ட், எஜுகேட்டட், இதெல்லாம் பார்த்தோம். இந்த யார்ட் ஸ்டிக் அங்கே அப்ளிகபிள் ஆகாது. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருந்தது. ஒரு எளிமையான அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாயத்திற்கென்றே ஒரு விதி இருந்தது. சில தார்மீக கோட்பாடுகள் இருந்தன, அவர்களுடைய சமுதாயத்தில் காணப்பட்டன. மதம் காணப்பட்டது. ஒரு பயிற்சி, அவர்களுடைய செயல்பாட்டு இயக்கங்கள்ல ஒரு பயிற்சி அங்கு காணப்பட்டது. நிறைய நற்குணங்கள் அங்கு காணப்பட்டன. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில நற்குணங்கள்லாம் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டில கூட இருக்காது. அத்தகைய நற்குணங்கள்லாம் அங்க காணப்பட்டன. இருந்தாலும் நம்ம அவங்கள என்ன சொல்றோம், நம்ம காட்டுமிராண்டிகள், அவ்வாறுதான் அவர்கள் அந்த காலத்துல அழைக்கப்பட்டனர். சாவேஜஸ் அண்ட் பார்பாரியன்ஸ் அப்படின்னு அவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டனர். என்ன காரணத்தினால அப்படின்னா, அவங்களுடைய நாலேஜ், அறிவு ரொம்ப பண்படாத நிலையில இருந்தது, ஒரு லிமிட்டடா இருந்தது. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை குறித்த நாலேஜ் இருக்காது, பண்படாத நிலையில இருந்தது. அதே போல அவங்களுடைய செயல்பாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ்,
பிரிமிட்டிவ் ரூட்னஸ், ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும். ஒரு பிரிமிட்டிவா இருக்கும், ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும் செயல்பாடுல. சோசியல் கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். ஒரு பேர் சிம்பிளிசிட்டி இப்படிதான் இருக்கும். இதை வச்சுட்டு இதன் அடிப்படையில எவ்வாறு இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டனர் என்றால் சேவேஜஸ் அண்ட் பார்பேரியன்ஸ், காட்டுமிராண்டிகள், மூர்க்கத்தனமானவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர். கொஞ்சம் வளர்ந்த சமுதாயத்துல சில வார்த்தைகள், சில டிஸ்கிரிப்ஷன்ஸ், சில வார்த்தைகளின் மூலம் கையாளப்பட்டன. அரைகுறையான நாகரிகம் அடைந்தவர்கள், அரைகுறையான ஒரு காட்டுமிராண்டித்தனமான நிலையில் இருப்பவர்கள், செமி சிவிலைஸ்ட் அண்ட் செமி பார்பரஸ். இது எப்படின்னா ஒரு நாகரிகம் இன்னொரு நாகரிகத்தை இவ்வாறு பெயரிட்டு அழைத்தது. ஒரு நாகரிகம் இது எப்படின்னா இதுல அறுதித்தன்மை கிடையாது. எனக்கு ஒரு மனுஷனை பிடிக்கல அப்படின்னா நான் அவனை அவன் ரொம்ப ப்ரூட், ரொம்ப மோசமான மனிதன், ஒரு பண்படாத மனிதன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கல, நான் நினைக்கிறேன் நான் அவனோட உயர்ந்தவன் நினைக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப பண்படாதவன், நாகரிகம் இல்லாதவன், பண்படாதவன் நான் சொல்றேன். இதே போல ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை அழைத்தது. ஈவன் நவ் இட் இஸ் கண்டினியூயிங். ஒரு நாடுகள் இன்னொரு நாட்டை அழைப்பது, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை எவ்வாறு அழைப்பது, இதுதான் பகவான் என்ன சொல்றார். இன் த மோர் டெவலப்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சொசைட்டி we have such epithets as semi-civilized and semi-barbarous, which are applied by different types of civilization to each other. ஒரு நாகரிகம் என்ன சொல்லும், இன்னொரு நாகரிகத்தை அவங்க ரொம்ப வளர்ச்சி அடையல, காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்லும், மூர்க்கத்தனமானவங்கன்னு சொல்லும். எதன் அடிப்படையில சொல்லும் அப்படின்னா, யார் சொல்லுவாங்க இன்னொருத்தங்களை அப்படின்னா, எந்த சொசைட்டி டாமினண்டா இருக்கும், யார் பிசிக்கலி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, அவங்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வலிமை, இதுல யார் மேலோங்கி இருக்கின்றார்களோ அவங்க என்ன செய்வாங்க, அவ்வாறு இல்லாதவர்களை இவ்வாறு பெயரிட்டு அழைப்பார்கள். யாருக்கு யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது மாதிரி மற்ற சமுதாயத்தை பெயரிட்டு அழைப்பது, ஒரு தாழ்வுபடுத்தி வகைப்படுத்துவது என்பது அந்த ஒரு பணியை அவர்கள் செஞ்சாங்க. ஏன்னா தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க எது வேணாலும் செய்யலாம். அதுதான் பகவான் சொல்றார். The one which is for a time dominant and physically successful has naturally the loudest and most confident say in the matter அப்படின்னு சொல்றார். இந்த ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த 18th செஞ்சுரியில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இந்த காலனைசர்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு, இது மாதிரி சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆட்டிடியூடோட தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் மதர் என்ன சொல்றாங்க, மதர் ஷிப்ல இந்தியா வரும்பொழுது சில மத போதகர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, கூட வர்றாங்க. அவங்களாம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதர். அவங்க சொல்றாங்க, நாங்க சைனா போக போறோம், அங்க போய் அவங்க எல்லாருக்கும் நாங்க டீச் பண்ண போறோம், எது நல்ல எது உயர்வான விஷயங்கள் அப்படிங்கிறது நாங்க டீச் பண்ண போறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதர் என்ன சொல்றாங்க, நீங்க ரொம்ப தவறான எண்ணத்துல இருக்கிறீங்க. நீங்க போய் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை விட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களை விட நன்கு
வளர்ச்சி அடைந்த நிலையில், நாகரிகமுற்ற நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நீங்க சொல்லித்தான் ஒரு புதிதாக ஒன்றை அறிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உங்களுடைய நோக்கம் நிறைய தவறானது என்று அன்னை கோருகின்றார்கள். சேம் திங் அப்ளைஸ் டு இங்கே வந்தவங்க, இந்தியாவுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளோட அப்பியரன்ஸ் அப்படி இருந்ததுனால நம்மெல்லாம் ஒரு வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கிறோம், செமி பார்பரஸ் அண்ட் செமி சிவிலைஸ்டுன்னு அப்படி நினைச்சாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது எதன் அடிப்படையில் நினைச்சாங்கன்னா, அந்த சமயத்தில் அவங்க இண்டஸ்ட்ரியலி டெவலப்டா இருந்தாங்க, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதனால வல்லமை பொருந்தியவர்களா இருந்ததுனால யார் யாரெல்லாம் பொருளாதாரத்துல வீக்கா இருக்கிறாங்களோ அவங்க அப்படி நினைச்சாங்க. பட் இட் இஸ் அ ராங் கன்செப்ஷன் அப்படிங்கிறார் பகவான். எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறார். இதன் அடிப்படையில கிளாசிஃபை பண்றது ஒரு சொசைட்டியை சிவிலைஸ்டு சொசைட்டி இல்ல பார்பரஸ் சொசைட்டி அப்படின்னு கிளாசிஃபை பண்றது தப்பு அப்படிங்கிறார். ஸோ எதன் அடிப்படையில நம்ம ஒரு சமுதாயத்தை சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படி நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத பகவான் பின்னாடி நெக்ஸ்ட் இதுல விளக்குகின்றார். அது போறோம் நம்ம. Formerly, men were more straightforward and simple-minded, and frankly expressed their standpoint by stigmatizing all peoples different in general culture from themselves as barbarians and mlechas. The word civilization so used comes to have a merely relative significance, or hardly any fixed sense at all. We must therefore get rid in it of all that is temporary or accidental, and fix it upon this distinction that barbarism is the state of society in which man is almost entirely preoccupied with his life and body, his economic and physical existence, at first with their sufficient maintenance, not as yet their greater or richer well-being, and has few means and little inclination to develop his mentality, while civilization is the more evolved state of society in which to a sufficient social and economic organization is added the activity of mental life in most, if not all, of its parts. For sometimes some of these parts are left aside or discouraged or temporarily atrophied by their inactivity, yet the society may be very obviously civilized and even highly civilized. Thank you. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமா? படிங்க மேடம். Turning point. Formerly, people were more straightforward and were frank in branding all people different in culture from themselves as barbarians or militias. The word civilization so used has only a relative significance. Therefore, we must remove all that is temporary and accidental from that word. Civilization should be based on the clear distinction that barbarism is the state of society in which man is preoccupied with his life and body and his physical existence and is not inclined to develop his mentality. While civilization is the more evolved state of society in which the activity of mental life is added to the social and economic organization. Thank you, sir. Thank you. எப்படின்னா இது நம்ம சமுதாயத்திலையும் பார்க்குறோம், சமுதாய கட்டமைப்பிலேயே பார்க்குறோம். நான் ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் சார்ந்துள்ள சமுதாய வர்க்கம், இதில் இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறேன் நான்.
என்னிலிருந்து இதற்கு புறம்பாக இருப்பவர்கள், என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களை நான் என்ன சொல்றேன், ஏன்னா இது இட்ஸ் அகெயின் எல்லாமே வந்து ஒரு ஈகோ தான். தனி மனிதனுக்கு ஒரு ஈகோ இருக்கு, ஒரு குழுவிற்கு ஒரு ஈகோ இருக்கின்றது, கலெக்டிவ் ஈகோ. அதனால எந்த குழு வந்து எந்த அமைப்பு என்னுடைய அமைப்பிலிருந்து மாறுபடுகின்றதோ அந்த அமைப்பை நான் தாழ்வாக கருதுகின்றேன். இதை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றது இல்லை. இப்போ வந்து இப்போ வந்து அது மாதிரி சொல்ல முடியாது. இப்ப சொல்றது இல்லை, யாருமே சொல்றது கிடையாது. இப்ப எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து நிறைய விதிகளை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி சொன்னா தப்பு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு எல்லா கண்ட்ரீஸ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்கிரிமினேஷன், ஆன்டி டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பெயரிட்டே அழைப்பாங்க. ஒரு சமுதாயம்னா அந்த சமுதாயத்தை பற்றி பெயரிட்டு அழைப்பாங்க. அந்த சமுதாயத்தை வந்து அவங்களெல்லாம் வந்து பண்படாதவர்கள், பார்பேரியன்ஸ், மிலேச்சியாஸ் என்றெல்லாம் மிலேச்சர்கள் என்று அழைப்பார்கள். இது வந்து அவங்க பிராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லா இந்த பிராண்டிங், இந்த பெயர் சூட்டுதல் என்பது ஓப்பனா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எதன் அடிப்படையில் இது நிகழ்ந்தது என்றால், இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பியூர்லி ரிலேட்டிவ். என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த ப்ராக்டிசஸ்லாம் அவங்க பண்ணலைன்னா நான் வந்து அவங்கள லெஸ் சிவிலைஸ்ட்னு சொல்லுவேன். அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இன்னொரு சமுதாயத்தை லெஸ் சிவிலைஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால இது என்னன்னா, இதுல வந்து ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது, ரிலேட்டிவ். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. அதனால என்ன சொல்றார் பகவான், நம்ம முதல்ல இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வார்த்தையுடன் இணைந்துள்ள ஒரு தற்காலிக தன்மை, அதை வந்து நம்ம நீக்கணும். இந்த ரிலேட்டிவிட்டிய, சார்புடை தன்மையை நம்ம வந்து அகற்றணும் அப்படிங்கிறார். அதற்கு பதிலாக நம்ம எந்த அடிப்படையில நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டிங்கிறது சொல்லலாம், எந்த அடிப்படையில சிவிலைசேஷன் இல்லாத சொசைட்டி, பார்பரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து வரையறுக்கலாம் அப்படிங்கிறது பகவான் சொல்றார். என்ன சொல்றார், அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றார் பகவான், பார்பரிசம், பண்படாத சொசைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவனுடைய உடல், அவனுடைய வாழ்வு, அவனுடைய பொருளாதார மற்றும் அவனுடைய இந்த புற உலகை சார்ந்த வாழ்வு, இதுதான். இதை தவிர அவனுக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது அவனுக்கு. அதை வந்து சரியா போதுமான அளவு அதை வைத்துக் கொள்ளணும், போதுமான அளவு வச்சுக்கணும். அதுவே அவனுக்கு வந்து பெரிய ப்ரீஆக்குபேஷனா இருக்கும். இதுல அவனுக்கு வந்து இதுதான் அவனுடைய வாழ்வினுடைய இலக்காக இருக்கும். மைண்டை டெவலப் பண்றது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு நாட்டம் இருக்காது. He has no inclination to develop his mentality. இப்படிப்பட்டவங்க நம்ம வந்து பார்பாரிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். பார்பரிசம்னா இதான் அர்த்தம். வேற சிவிலைசேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயம், மோர் இவால்வ்டு ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி. அங்க வந்து நிச்சயமாக அங்கேயும் சமுதாய வளர்ச்சி இருக்கும், பொருளாதார கட்டமைப்புகள் நன்றாக வளர்ந்திருக்கும். அத்துடன் வந்து மனம் சார்ந்த அந்த வாழ்வும் வந்து அதுல இணைந்திருக்கும். மனம் சார்ந்த வாழ்வு, கல்வி அறிவு, மனதை செம்மைப்படுத்துதல், இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் வந்து அத்துடன் இணைந்திருக்கும். எல்லா செயல்பாடுகளிலும் இணைந்திருக்காவிட்டாலும் கூட பெரும்பாலான செயல்பாடுகள்ல மனம் சார்ந்த செயல்பாடுகள் இணைந்திருக்கும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம்
சிவிலைஸ்டு சொசைட்டி, நாகரிகம் அடைந்த ஒரு சமுதாயம் என்று கூறலாம் என்று பகவான் அதற்கு ஒரு டெபினேஷன் தரார். சில சமயம் இந்த சில மனம் சார்ந்த செயல்பாடுகள் அதற்கு முக்கியத்துவம் தரப்படாமல் இருக்கலாம். அதனால அது ஒரு செயல்படாத நிலையில் இருக்கலாம். இருந்தாலும் அந்த சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நன்றாக ஒரு நாகரிகம் அடைந்த நிலையில், ஒரு உயர்வான நாகரிகத்தை எட்டிய நிலையில் இருக்கும் என்று பகவான் குறிப்பு. இதுதான் டெபினேஷன் அப்படிங்கிறார். எந்த சொசைட்டி மென்டல் ஆக்டிவிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அந்த சொசைட்டி சிவிலைஸ்டு சொசைட்டி. எந்த சொசைட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ட் தரலையோ அது பார்பரிக் சொசைட்டி அப்படிங்கிறார். ஏன் பகவான் இதை ஒரு கிரடேஷன் பண்றாரு அப்படின்னா, மனுதனுடைய இயல்பு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய எதற்காக இந்த புவியில் தோன்றியுள்ளான் என்றால், அவன் சாதாரண வாழ்விலிருந்து இறை வாழ்வை வாழணும், டிவைன் லைஃப் போகணும். டிவைன் லைஃப் போகணும் அப்படின்னா மனிதன் மனம் என்கின்ற அந்த கட்டத்தை அவன் கடக்கணும். மனம் என்கின்ற கட்டத்தை கடக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மனம் என்கின்ற கட்டத்திற்காவது வரணும் இல்லையா? அது வந்த பிறகுதானே மனம் என்கின்ற நிலையை கடக்க முடியும். பார்பாரிக் ஸ்டேஜ்லேயே இருந்தான் அப்படின்னா நேச்சுரலி அவன் தெய்வீக வாழ்வை எட்டுவது கடினம். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் we should focus on mind, then we should focus on super mind. அதை நோக்கித்தான் பகவானுடைய எல்லா எழுத்துக்களையும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை பிரின்சிபல் நம்பிதான் இருக்கும். எவல்யூஷன் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் இன்டு சூப்ரா மென்டல் கான்சியஸ்னஸ். அது நடக்கணும் அப்படின்னா நேச்சுரலி மைண்ட் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு மனுஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எதை நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எந்த சொசைட்டில அந்த மனதனுடைய செயல்பாடுகளுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றதோ அந்த ஒரு சமுதாயத்தை நாம் சிவிலைஸ்டு நாகரிகம் அடைந்த சமுதாயம் என்று சொல்லலாம். இதுதான் ஒரு கரெக்ட் ஒரு டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றார். ஒரு ஆர்பிட்ரரியா எனக்கு பிடிச்சது இன்னும் எனக்கு பிடிக்கல அந்த பேசிஸ்ல இல்லாம இந்த அடிப்படையில் தான் நான் செய்யணும், வகைப்படுத்தணும் அப்படிங்கிற அடுத்ததுக்கு போகணும். நம்ம this conception will bring in all the civilizations, historic and prehistoric, and put aside all the barbarism, whether of Africa or Europe or Asia, Hun or Goth or Vanda or Turkoman. It is obvious that in a state of barbarism, the root beginnings of civilization may exist. It is obvious too that in a civilized society, a great mass of barbarism or numerous relics of it may exist. In that sense, all societies are semi-civilized. How much of our present-day civilization will be looked back upon with wonder and disgust by a more developed humanity as the superstitions and atrocities of an imperfectly civilized era. But the main point is this, that in any society which we can call civilized, the mentality of man must be active. The mental pursuits developed and the regulation and improvement of his life by the mental being, a clearly self-conscious concept in his better mind. Thank you. Thank you. Yes, sir. Salient point. This conception will bring in all the historic and prehistoric civilizations and put aside all the barbarism, whether of Africa or Europe or Asia. In a state of barbarism, rude beginnings of civilization may exist. Similarly, in a civilized society, a great mass of barbarism may exist. In that sense, all societies are semi-civilized. It is possible that much of our present-day civilization may be looked back upon
disgust, and wonder as a superstitions by a more developed humanity. To call a society civilized, the mentality of man must be active. Mental pursuits must be developed. The regulation and improvement of this life by the mental being must be a self-conscious concept in his better mind. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு கருத்து பத்தி மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ ஒரு கருத்தை பத்தி சொல்றாங்க. ஆன்மீக பாதையில முன்னேறணும், ஆன்மீக வழிக்கு வரணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எந்த மனிதன் வந்து ஒரு சரியான ஒரு மனிதனாக இருக்க முடியும்? அறிவு சார்ந்த மனிதனா, இல்ல அறிவு ரொம்ப செயல்படல, அவன் இதயத்தின் அடிப்படையில அவனுடைய ஹார்ட் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கும், பக்தி, சரண்டர் இதெல்லாம் இருக்கும். இதுல யாரு சீக்கிரம் வந்து இந்த பாதையில முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு நோ டவுட் அவங்க என்ன சொல்றாங்க, மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதர் அண்ட் ஷி அரபிந்தோ ஹார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஹார்ட் வந்து ஏன்னா ஹார்ட்டுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் உண்டு, சர்டன்டி உண்டு. அது உண்மையை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அதுல உறுதியுடன் நிற்கும் ஹார்ட். மைண்ட் என்ன பண்ணும், மைண்ட் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருக்கும், டவுட் பண்ணிட்டே இருக்கும். இந்த இன்டெலெக்சுவல் மேன் வந்து அதனாலதான் வந்து இன்டெலெக்சுவல் மேன் வந்து அவனுக்கு சரண்டர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் சரண்டர், ஃபெய்த் இதெல்லாம் வந்து வர்றது இன்டெலெக்சுவல் மேனுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மதர் அண்ட் ஷி அரபிந்தோ இந்த கருத்தை சொல்றாங்க. இன்டெலெக்சுவல் மேனுக்கு இந்த ஃபெய்த் அண்ட் சரண்டர் வர்றது கஷ்டம். வேறஸ் மேன் ஆஃப் சிம்பிள் ஹார்ட் அவனுக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா அவன் வந்து சரண்டர் பக்திலாம் அவனுக்கு இயல்பாக வரும், அவனுக்கு ரொம்ப எளிதாக வந்துடும், அவனுக்கு எளிது அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இன்டெலெக்டே அவசியம் இல்லையா? இந்த ஆன்மீகத்துல ஒருவர் இந்த பாதையை சூஸ் பண்ண பிறகு whether a man can discard his intellect and rely only on his heart, ஒரு இதயத்தை மாத்திரமே நம்பலாமா, அவனுடைய அறிவை அவன் புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இங்க என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார், சிவிலைசேஷன் வந்து ஒரு சிவிலைஸ்டா இருக்கணும்னா மென்டல் ஆக்டிவிட்டிக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இது நம்மளுக்கு முரண்பாடா இங்க பார்க்கும்போது தோணுது. இது எப்படி அப்படின்னா, என் மைண்டுக்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அங்க பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் வந்து சிம்பிளா இருந்தா போதும், ஃபெய்த் அண்ட் சரண்டர் இருந்தா போதும் அப்படிங்கிறது வருது. இப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் நம்மளுக்கு வரும். ஆனா குழப்பமே இல்லை. பகவான் அன்னை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ டவுட் மேன் ஆஃப் சிம்பிள் ஹார்ட் வந்து சீக்கிரம் பண்ண முடியும். ஆனால் ஒரு இன்டெலெக்சுவல் வந்து அவனுக்கு வந்து அந்த சரண்டரும் ஃபெய்த்தும் வந்தது அப்படின்னா தட் வில் பி மச் மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்டெலெக்சுவலுக்கு வர்றது கஷ்டம், ஏன்னா அவனுக்கு மைண்ட் டவுட் பண்ணிட்டே இருக்கும், வர்றது கடினம் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு இன்டெலெக்சுவலுக்கு அந்த ஃபெய்த்தும் சரண்டரும் வந்தது அப்படின்னா அதனுடைய பவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பகவான் எதனால அப்படி இன்னொரு விஷயத்தையும் மதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உனக்கு வந்து அறிவு அப்படின்னு கொடுக்கப்பட்டது ஒரு நேச்சர்னுடைய ஒரு கிஃப்ட், யாருக்கும் இல்லாத, அனிமல்ஸ்க்கு இல்லாத உனக்கு கொடுத்துருக்குறாங்க. ரீசனிங் கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உனக்கு கொடுத்துருக்குறாங்க. நீ அதை சரியான முறையில் இப்போ யூஸ் பண்றது உன்னுடைய முதல் வேலை அப்படிங்கிறாங்க. ரீசன் வந்து நீங்க புறக்கணிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. எது வரைக்கும் புறக்கணிக்க கூடாது அப்படின்னா,
ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகத்துல நுழைந்த உடனே என்ன முட்டாள்தனமான நிறைய விஷயத்த செய்யறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு குழப்பம் தான் ஏற்படுது. நீங்க அறிவை தயவு செஞ்சு புறக்கணிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எப்ப நீங்க வந்து அறிவை புறக்கணிக்கலாம் அப்படின்னா, அன்லெஸ் யுவர் சைக்கிக் பீயிங் is com is completely evolved, has completely come into the front. அது கம்ப்ளீட்டா உங்களை அதோடைய கவர்னன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கிற வரைக்கும் யூ ஷுட் நாட் டிஸ்கார்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரீசன் அப்படிங்கிறாங்க. மதர் சொல்ற இது நிறைய தடவை சொல்லிருக்காங்க. மதரோடைய இது ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த சைக்கிக் கைடன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வர்ற வரைக்கும் டோன்ட் இக்னோர் யுவர் ரீசன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மனிதன் வந்து மைண்ட்ல இருந்து சூப்பர் மைண்டுக்கு போறதுக்கு நேச்சுரலி மைண்டினுடைய உச்சக்கட்டத்தை ரீச் பண்ணி தான் போய் ஆகணும். மைண்டை வந்து இக்னோர் பண்ணிட்டோ, மைண்டினுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. அதனாலதான் பகவான் இங்க மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து மேர்ஜ் வித் டிவைன் மாத்திரம் கிடையாது. நம்மளுடைய எய்ம் வந்து மைண்டை கடந்து அடுத்த நிலைக்கு போய் தென் யூ ஹேவ் டு பி யூ ஹேவ் டு லீட் எ டிவைன் லைஃப் இன் த எர்த். அதனால யூ ஷுட் நாட் இக்னோர் யுவர் மைண்ட். மைண்டினுடைய உச்சக்கட்டத்தை ரீச் பண்ண பிறகுதான் நம்மளால சூப்பர் மைண்டுக்கு போக முடியும். இந்த கருத்தை பகவான் வந்து அடிக்கடி கூறுகின்றார். அதனால அடிப்படையில நம்ம வந்து மைண்ட், இன்டெலெக்ட் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. அப்புறம் இன்னொரு கருத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் பகவான் சொல்ற இந்த டெபினேஷன் படி பார்பரிசம் அப்படின்னா பிசிக்கல் லைஃப், பாடிலி லைஃப், அதுதான் பார்பரிசம். மென்டல் லைஃப் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படிங்கிறதுனா எதுல வந்து மனம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றதோ அதுதான் வந்து சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பிராட் டெபினேஷன்ல தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறார். இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடிப்படையில் நம்ம எல்லா நாகரிகத்தையும் இந்த அடிப்படையில பாருங்க அப்படிங்கிறார். திஸ் கன்செப்ஷன் வில் பிரிங் இன் ஆல் த சிவிலைசேஷன்ஸ், ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரீஹிஸ்டாரிக், அண்ட் புட் அசைட் ஆல் த பார்பாரிசம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் போயிடும். சில எதை நம்ம பார்பாரிக் சொசைட்டின்னு சொல்றோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த செயல்பாடுகள் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் அவுட்வேர்டாக அவங்க பார்க்கறதுக்கு பார்பாரிக்காக இருப்பாங்க. அதுதான் இங்கே பகவான் சொல்றார். புட் அசைட் ஆல் த பார்பரிசம் வெதர் ஆஃப் ஆப்பிரிக்கா ஆர் யூரோப் ஆர் ஏஷியா, த ஹன் ஆர் காத் ஆர் வேண்டா ஆர் டர்கோம, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தேசத்தை சார்ந்த அந்த ஒரு அந்த பழங்குடிகள்னு வச்சுக்கலாம். டர்கோமன் அப்படிங்கிறது டர்க்கியை சேர்ந்தவர்கள். வேண்டா அந்த காத் அப்படிங்கிறவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியர்கள். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழங்குடியினர், ஆதிவாசிகள்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஹன் அப்படிங்கிறது மத்திய ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி இனம். இவங்களெல்லாம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த வேண்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த வேண்டலிசம் அப்படிங்கலாம் சொல்கிறோம். நம்ம யாரெல்லாம் கலாட்டா பண்ணுறாங்களோ இந்த வேண்டலிசம் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ப்ராடா இவங்களெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பார்பரிக் பீப்புள் அப்படிங்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இவங்கள்ட்டையும் நம்ம நல்ல மனம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம இவங்களை அது மாதிரி கூற முடியாது அப்படிங்கிறார். நோ டவுட் பகவான் என்ன சொல்றார், பார்பரிக் ஸ்டேட்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நாகரிகத்தினுடைய ஆரம்ப கால வளர்ச்சிகள் அங்கேயும் காணப்படும் அப்படிங்கிறார். நம்ம பார்க்குறோம்ல, நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய we were highly civilized society. நம்ம இந்த மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்மலாம் வளர்ச்சி அடையலன்னு சொல்ல முடியும். we were very highly civilized society. இதுதான் சொல்றார். என்ன சொல்றார் பகவான் இங்க, ஈவன் இன் அ ஸ்டேட் ஆஃப் பார்பரிசம் வந்து இந்த ரூட் பிகினிங்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் மே எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார்.
அதே போல இதுக்கு மாறுபட்டும் இருக்கும். ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிலையும் மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டில வந்து இந்த பார்பரிக் ஆட்டிடியூடை நம்ம பார்க்கலாம். அது நம்ம நம்ம எல்லா சமுதாயத்திலையும் பார்க்குறோம். நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டிலேயே இந்த பார்பரிக் பிஹேவியரை நம்ம இன்னும் பார்க்குறோம். இது ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்க போனா எல்லா சொசைட்டியுமே செமி சிவிலைஸ் சொசைட்டி தான். எந்த சொசைட்டியுமே வந்து கம்ப்ளீட்லி சிவிலைஸ்டு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சிவிலைஸ்டு சொசைட்டிலையும் பார்ட் ஆஃப் இட் வந்து பார்பாரிக்கா இருக்கும் அப்படிங்கிறார். இத எப்படி சொல்றார் பகவான் வந்து, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறோம், we are highly civilized நினைக்கிறோம். மேபி ஒரு 100 or 200 இயர்ஸ் பேக் அப்ப இருக்கிற மனித சமுதாயம் ஒரு 200 வருஷத்து இருக்கிறவங்களை பின்னோக்கி பார்த்து நாம பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இது என்ன முட்டாள்தனமான பழக்க வழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அறிவுக்கு புறம்பானதா இருக்கின்றது, மூட நம்பிக்கைகளை கொண்டதாக இருக்கின்றது, மூர்க்கத்தனமாக சில பழக்க வழக்கங்களை எல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க தோணும் அப்படிங்கிறார். How much of our present day civilization will be looked back upon with wonder and disgust by a more developed humanity as the superstitions and atrocities of an imperfectly civilized era அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அப்படித்தானே பார்க்குறோம். நம்ம என்ன அப்ப அந்த காலத்துல இப்படிலாம் இருந்தாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா, என்ன அடிப்படை கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சொசைட்டியை வந்து சிவிலைஸ்ட்னு சொல்றோமோ அந்த சொசைட்டில மனிதனுடைய மனம் சார்ந்த செயல்பாடுகள் நன்றாக செயல்படணும் அப்படிங்கிறார். மென்டாலிட்டி ஆஃப் மேன் மஸ்ட் பி ஆக்டிவ் அப்படிங்கிறார். அதே போல மனம் சார்ந்த அந்த நோக்கங்கள், மென்டல் பர்சியூட்ஸ், இலக்குகள் வந்து நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கணும். அப்புறம் the regulation and improvement of his life by the mental being. ஒரு மனிதனுடைய வாழ்வு, அதனுடைய முன்னேற்றம் வந்து அவனுடைய மனம் சார்ந்த ஒரு அமைப்பினால் வழிநடத்தப்படணும். இதுதான் வந்து ஒரு நல்ல the mental pursuits develop and the regulation and improvement of his life by the mental being a clearly self-conscious concept in his better mind அப்படிங்கிறார். இது வந்து ஒரு அடிப்படை எண்ணமாகத்தான் இருக்கும். வாழ்வை வந்து மனம் சார்ந்த முறையில நன்றாக அதை வளர்ச்சி அடைய செய்து அதை நன்றாக வழி நடத்துவது என்பதுதான் ஒரு அடிப்படை எண்ணமாக, மனதை சார்ந்த எண்ணமாக இருக்கணும். அத்தகைய ஒரு சமுதாயத்தை தான் நம்ம வந்து சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு நம்ம அழைக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ பகவான் வந்து இங்க கிளாரிஃபை பண்றார், எதன் அடிப்படையில் நம்ம சிவிலைஸ்டு சொல்லலாம், எதன் அடிப்படையில் அது வளர்ச்சி அடையாத நாகரிகம் இல்லாத சொசைட்டி அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப்ல டிஸ்கிரைப் பண்றாரு எப்படி அடுத்த ஸ்டேஜ் எப்படி போறது அப்படிங்கிறத பகவான் டிஸ்கிரைப் பண்றாரு. அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ரங்கராஜன் சார். எஸ், சொல்லுங்க சார். சார், மதர் வந்து இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல இந்த காகமேரு கப்பல்ல போகும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமா விவரிக்கிறாங்க சார். அதை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். அவங்க வந்து ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு ஃபாதர் வந்து இந்த மாதிரி பிரசங்கம் அதெல்லாம் எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். மதர் போகல. ஏன்னா மதருக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும் மதரை பத்தி. அவர் வந்து மறுநாள் வந்து மாடியில மேல வரும்போது மதரை பார்த்துட்டு, நீங்க நேற்றுக்கு சாயந்தரம் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் வந்து ஆமாம்னு, ஏன் நீங்க வந்து எத்திஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இல்ல கடவுளை பற்றிய எண்ணத்தை நான் சொன்னேன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் வந்து ஊன்னு சொல்லிட்டு, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாராம் மதர். மதர் வந்து, நான் சைனாக்கு போறேன், அங்க இருக்கிற பார்பியரியன்ஸுக்கெல்லாம் சிவிலைசேஷன் இது பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாரு, நீங்க இருக்கிற உங்களோட மதம் கூட ஒரு 1800 வருஷம் தான் ஆயிருக்குது, 900. அவங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஹைலி சிவிலைஸ்டு பீப்புள். நீங்க போய் அவங்கள போய் சீர்திருத்த போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே பயந்து போய் கீழே போயிட்டாராம். அவர்
மதர் இந்த காகமேரு கப்பல்ல நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெலவெண்டா இருக்குது, இந்த பார்பேரியன் அண்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இப்பதானே உங்க மதமே வந்திருக்கு, 2000 வருடம் கூட இல்ல. அவங்க சைனாக்காரங்களாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஹைலி சிவிலைஸ் பீப்புள் சார் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மதர் பாயிண்ட் அவுட் பண்றாங்க சார். கரெக்ட். இந்த கருத்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே நம்ம இப்போ சொல்றேன். ஆமா சார், இந்த ரொம்ப கருத்து தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். இவ்வளவு நம்ம நேரம் பார்த்து ஷேர் கரெக்ட் பண்ணி ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ ஷேர் சார், பண்ணி தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.